காஞ்சிபுரம் மாநகராட்சி பள்ளியில் மழைநீரானது தேங்கி நிற்கிறது. ராணி அண்ணாதுரை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேக்கமடைந்திருப்பதால் குளம் போல தேங்கி நிற்கும் மழைநீரால் மாணவிகள் அவதியடைந்து வருவதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போதிய வகுப்பறை வசதி இல்லை என்றும் பெற்றோர்கள் தரப்பில் குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தொடர்பான அண்மை தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ். பெற்றோர் தரப்பிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. பள்ளி நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரங்கள். கண்டிப்பாக உதவி. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய ராணி அண்ணாதுரை மகளிர் மேல்நிலைப் பள்ளி. தற்போது இது குளமோ குளப்பகுதியோ இல்லை, இது இந்த பள்ளியினுடைய வளாகம். இந்த பள்ளி வளாகத்திலே இந்த மழை நீரானது அவ்வப்போது தொடர்ந்து பருவமழையின் போதும் அவ்வப்போது பெய்து வரக்கூடிய இந்த மழையின் போதும் சரி, ஆங்காங்கே மழை நீரானது இந்த குட்டை போல குளம் போலவும் இந்த பகுதியிலே காட்சியளித்து வருகிறது. தொடர்ந்து நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்டியிருக்கக்கூடிய காட்சிகளானது தற்போது பள்ளியினுடைய வளாகத்திலே தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரால் அந்த பயிலக்கூடிய பள்ளி மாணவிகள் தொடர்ந்து அச்சத்திலே இருந்து வருகிறார்கள். மேலும் நோய் தொற்று பரவிடுமோ என்கிற அச்சத்திலும், அதே போன்று அவர்கள் இங்கு செல்லக்கூடிய வகுப்பறைகளுக்கு செல்லக்கூடிய முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பல முறை பள்ளியினுடைய அந்த பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவிகளினுடைய பெற்றோரும் சரி, அதே போன்று பள்ளியினுடைய SMC நிர்வாகத்தின் தரப்பிலும் சரி, தொடர்ந்து அந்த முதன்மை கல்வி அலுவலகத்திலே தொடர்ந்து அந்த புகார்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடிதம் வாயிலாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய தொடர்ந்து இந்த 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக இந்த பள்ளி வளாகத்திலே தொடர்ந்து மழை நீரானது குளம் போல காட்சியளித்து தேங்கி வருகிறது. இதனால் பள்ளி மாணவிகள் கடும் சிரமம் அடைந்து வருவதாக ஏற்கனவே நேற்றைய தினமானது நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியிலே செய்தியானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையை தொடர்ச்சியாக இந்த பள்ளியினுடைய வளாகத்திலே மழை நீரானது தொடர்ந்து தேங்கி காட்சியளித்து வருகிறது. இதன் காரணமாக பெற்றோர்கள் தொடர்ந்து தலைமை ஆசிரியரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த பள்ளியினுடைய வளாகத்திலே தர்ணா போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையிலே அவர்களுடைய பெற்றோருடைய கோரிக்கை என்னென்றால், தற்போது இந்த பள்ளியிலே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இவர்களுக்கு மொத்தம் 17 பிரிவுகள் உள்ள நிலையிலே 12 வகுப்புகள் மட்டுமே இங்கு உள்ளதாகவும், மேல் இருக்கக்கூடிய வகுப்பு மாணவிகளை அங்கங்கே கொலாபரேஷன் செய்து, அதாவது அங்கங்கே மாணவிகள் ஒரு வகுப்பறைகளிலுமே 110க்கும் மேற்பட்ட மாணவிகள் தற்போது தரையில் கூட அமர்ந்து பயிலக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே தொடர்ந்து பெற்றோர்களுடைய அந்த தர்ணா போராட்டத்தின் காரணமாக தொடர்ந்து அங்கு போலீசாரும் தற்போது வருகை தந்து அவரிடம் சமரசம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதன் அடிப்படையிலே தொடர்ந்து அரசு அதிகாரிகள் இங்கு வர வேண்டும், எங்களுக்கு உறுதியான தகவல்களை எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய வகுப்பறைகள் எல்லாமே தற்போது இந்த வளாகம் கூட சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த பகுதியிலே முதன்மை கல்வி, அதாவது மேல்நிலை பள்ளியினுடைய அந்த உதவியாளர் தற்போது இங்கு பள்ளிக்கு வருகை தந்து அவரிடம் பெற்றோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளானது தற்போது வகுப்பறைக்கு நாம் செல்கிறோம். இந்த வகுப்பறையிலே தொடர்ந்து மாணவிகள் தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தரப்பிலே ஏற்கனவே பள்ளியிலே மழைநீர் தேக்கம் ஏற்பட்டிருந்தால் தொடர்ந்து அந்த பள்ளி இருக்கக்கூடிய அந்த மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பது மாவட்ட ஆட்சியினுடைய உத்தரவு. இந்த நிலையிலே இந்த வகுப்பறையிலே தற்போது தொடர்ந்து மாணவிகள் தரையில் அமர்ந்து பயிலக்கூடிய ஒரு நிலையும், அதே போன்று மழைநீர் தேக்கத்திலே ஏதேனும் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ள அந்த சூழலும் இருக்கின்றது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே அந்த பள்ளிகளுக்கு சுற்றறிக்கையானது கொடுக்கப்பட்டும் தற்போது இத்தகைய நிலையானது நீடித்திருக்கிறது. தொடர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். களத்திலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.